தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் மெயினாக பார்க்க போகிறது, நீட் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்களுக்கு ஒரு 600க்கு மேலே உங்களால் எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னால் என்னென்ன வாய்ப்புகள்லாம் இருக்குது, அடுத்து வரப்போகிற 3 மாதங்களுக்கு நம்மளால் இந்த அதிகபட்ச ஸ்கோர் அப்படின்ற ஒரு 600 நம்மளால் கிராஸ் பண்ண முடியுமா அப்படின்ற விஷயங்களை இந்த வீடியோவில் டேட்டெல்லாம் நம்ம பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ வாய்ஸ் கொஞ்சம் கிளியராக இருக்காது. ஸோ ஐ எம் நாட் வெல். ஸோ பாஸ்ட் 2 days அதனால தான் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா 600க்கு மேலே நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் கடின உழைப்பு அப்படின்றது போடணுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இப்போ அடுத்து வரப்போகிற 3 மாதங்கள் அப்படின்னு சொன்னால் இதில் இருக்கிற நாட்களின் எண்ணிக்கை அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு 90 நாட்கள் நமக்கு கணக்கு வரும். ஸோ இந்த 90 நாட்களில் ஏன்னா 3 மாதங்கள் சொல்லும் பொழுது 90 நாட்கள், இந்த 90 நாட்களில் ஒட்டுமொத்தமாக நமக்கு இருக்கிற சாப்டர்ஸோட எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ 79 சாப்டர் கிட்ட நமக்கு இருக்குது. இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? இந்த 79 சாப்டரில் இந்த 79 சாப்டர்ஸுமே அடுத்து வரப்போகிற 90 நாட்களில் நீங்கள் முடிச்சிருக்கணும். ஸோ இதுதான் கட்டாயம் இப்போ இருக்கிற நிலைமைக்கு. 90 நாட்கள் அப்படின்னு சொன்னால் உங்கள் 90 நாள் 90 ப்ளஸ் அந்த ரேஞ்சுக்கு இருக்குது உங்களுக்கு. அதுக்கப்புறம் ஒரு 5 days 6 days டைம் இருக்குது. இது இல்லாமல் சில மாணவர்கள் முன்கூட்டியே நிறைய சாப்டர்ஸ்லாம் கம்ப்ளீட்டும் பண்ணியிருப்பீங்க. அப்படி பார்க்கும்பொழுது உங்களால் ஒரு 40 நாட்களுக்குள்ளேயோ அல்லது ஒரு 50 நாட்களுக்குள்ளேயோ உங்களால் இந்த அனைத்து சாப்டருமே முடிக்க முடியும்னா ரொம்பவே சூப்பர். என்ன காரணம் அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு எந்த கேட்டகரி மாணவர்கள் நான் சொல்கிறேன். பெரும்பாலுமே எந்த சாப்டருமே நாங்கள் கம்ப்ளீட் பண்ணலை, இப்போ தான் ஃபுல்லாக ஓரளவு ரிவிஷன்லாம் பண்ணியிருக்கோம், பார்த்துருக்கேன், படிச்சிருக்கேன், ஆனால் இந்த சாப்டர் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கிற மாணவர்கள் நீங்கள் எல்லாருமே கம்பல்சரி ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர் வீதம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா தான் உங்களால் அடுத்து வரப்போகிற அந்த 90 நாட்களுக்குள்ள 79 சாப்டர் முடிக்க முடியும். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர். ஏன்னா இப்போ அந்த அந்த கட்டாயத்துக்கு நம்ம வந்துட்டோம். சரிங்களா? இதுக்கப்புறம் நாட்களை நம்மளால் தள்ளி போட முடியாது. ஸோ அவங்களாம் பாருங்கள், இது வரைக்கும் எந்த சாப்டரும் கம்ப்ளீட் பண்ணாத மாணவர்களாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா அடுத்த நாள்ல இருந்தே அடுத்து வரப்போகிற 3 மாதங்கள் உங்களுக்கு பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல். பிப்ரவரியிலேருந்து நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஜனவரியில் ஒரு நாள் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு மே மாதம் எக்ஸாம் வரப்போகிற நாட்கள் அதில் ஒரு 5 நாட்களுக்கு மேலே இருக்கும். பட் நம்மளால் ஓரளவு ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண முடியும். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர் வீதம் 79 சாப்டர் நீங்கள் முடிக்கிறதுக்கு 79 நாட்கள் ஆகும். நம்ம கையில் இருக்கிற நாட்கள் பார்க்கும்போது 90 நாட்களுக்கு மேலே இருக்குது. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற நாட்களில் நீங்கள் டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி நீங்களே கரெக்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓரளவு மதிப்பெண் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சரி, இது ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர் நம்ம முடிக்கணும்னா இது சாத்தியமா ஃபஸ்ட்டு? அப்போ அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா அது எந்த சப்ஜெக்ட் வேணால் இருக்கலாம். நீங்கள் ஒரு நாளைக்கு இப்போ இன்றைக்கி காலையில் ஃபிசிக்ஸில் ஒரு சாப்டர் கம்ப்ளீட் பண்ணுறீங்கன்னா அடுத்த நாள் கெமிஸ்ட்ரியில் ஒரு சாப்டர் கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பயாலஜியில் ஒன்று கம்ப்ளீட் பண்ணுங்கள். திருப்பி ஃபிசிக்ஸ் வாங்க, கெமிஸ்ட்ரி வாங்க, பயாலஜி வாங்க, மாறி 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 மாறி. ஏன்னா ஃபிசிக்ஸ் மட்டுமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் கெமிஸ்ட்ரிக்கு போகிறேன் அப்படின்னு போகக்கூடாது. என்ன காரணம்னா ஒரு மார்க் டெஸ்ட் மாதிரி நீங்கள் எழுதி பார்க்கணும்னு ஆசைப்பட்டால் கூட அதில் நீங்கள் ஃபிசிக்ஸை மட்டும் படிச்சிருப்பீங்க, மற்றதை படிக்காமல் இருந்தீங்கன்னா எழுத முடியாமல் போயிடும். அதனால் எல்லா சாப்டருமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அல்லது பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி உங்கள் ஆர்டர் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அதன்படி படிச்சுங்க. ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர் கம்பல்சரி கம்ப்ளீட் பண்ணணும். இது வரைக்கும் நம்ம சாப்டர் கம்ப்ளீட் பண்ணல அப்படின்ற பட்சத்தில் இருக்கிற மாணவர்கள். இன்னொரு தரப்பு மாணவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா ஆல்ரெடி ஏதோ அந்த ஒரு சப்ஜெக்ட்லுமே ஒரு 2 சாப்டரோ அல்லது 3 சாப்டரோ ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக அப்படி அந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு சப்ஜெக்ட்லையுமே 2 சாப்டர் இங்கே முடிச்சிருக்கிறதா நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். ஃபிசிக்ஸில் 2 சாப்டர் கம்ப்ளீட்டட் ஆல்ரெடி, கெமிஸ்ட்ரியில் முடிச்சாச்சு, பயாலஜியில் முடிச்சாச்சு. அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6 சாப்டருக்கு மேலே நீங்கள் முடிச்சிருப்பீங்க. அப்போ 79ல் அங்கே ஒரு 6 சாப்டர் குறைஞ்சிதுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட உங்களுக்கு சாப்டரோட எண்ணிக்கையும் குறைஞ்சிருது, நாட்களும் ரொம்ப குறைஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி மாணவர்களுக்கு ஈஸி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. சரிங்களா? அந்த மாதிரி மாணவர்களாக இருக்கிற பட்சத்தில் ரிமைனிங் எவ்வளோ சாப்டர் நீங்கள் படிக்க வேண்டியது இருக்குன்னு பாருங்கள். ஆல்ரெடி இங்கே படித்ததை விட்டுட்டு ரிமைனிங் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி செக் பண்ணுங்கள். அந்த ரிமைனிங் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு 50 சாப்டர் இருக்குன்னு கம்ப்ளீட் பண்ண வேண்டியதுன்னு சொன்னால் இந்த 50 தான் நீங்கள் என்ன பண்ணணும், பிரிச்சுக்கணும். எப்படி பிரிக்கிறீங்கன்னா 50, அதாவது இருக்கிறது நமக்கு 90 நாட்கள் இல்லையா? இந்த 90 நாட்களுக்குள்ள 50 சாப்டரை 90 நாட்களை நீங்கள் பிரிச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனை சாப்டர் படிக்கணும், அல்லது 2 நாளுக்கு இத்தனை சாப்டர் படிக்கணுன்ற ஒரு கால்குலேஷன் நமக்கு கிடைக்கும். ஸோ அதன்படி நீங்கள் அதை படிக்கணும். ஸோ அந்த விஷயத்தில் கிளியராக இருங்க. அப்போது நீங்கள் படிக்கிறத நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ படிக்க வேண்டியிருக்கு, 2 நாட்கள் ஒரு தடவை எவ்வளோ முடிக்க வேண்டியிருக்கு, அப்படி நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர் கம்ப்ளீட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நம்ம எதை கம்ப்ளீட் பண்ணணும், செகண்ட் எதை கம்ப்ளீட் பண்ணணும், எத்தனை மணி நேரம் படிக்கணும், எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும், எத்தனை மணிக்கு படுக்கணும்,
இந்த விஷயங்களை மட்டும் நீங்கள் ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. இப்போ பெரும்பாலுமே நான் சொல்றது என்னன்னா, நீங்க சாப்டர் யாராவது முடிச்ச மாணவர்களா இருந்தாலும் சரி, அல்லது ஃப்ரெஷ்ஷாக நீங்க படிக்கிற மாணவர்களா இருந்தாலும் சரி, மினிமம் ஒரு சாப்டர் ஒரு நாளைக்கு நீங்க எடுக்கும் பொழுது, காலையில எழுந்திருக்கிறீங்க, காலைல எழுந்திருச்சு நீங்க படிக்க ஆரம்பிக்கிறீங்க. படிக்க ஆரம்பிச்சுட்டு நீங்க ரெஸ்ட் எடுப்பீங்க, சாப்பிடுவீங்க, தூங்குவீங்க, படிப்பீங்க, இதெல்லாம் நடக்கும் இல்லையா? அப்போ கிட்டத்தட்ட நீங்க ஈவினிங் டைம்ல முடிக்கிறது எல்லாமே ஒரு 6 மணிக்கு முன்பாக எல்லாத்தையும் முடிச்சிடுற மாரி பார்த்துக்கணும், அந்த ஒரு சாப்டர. அப்ப 6 மணிக்கு மேல ஒரு ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு டைம்லாம் எடுத்துட்டு, ரெஃப்ரெஷ் ஆயிட்டு, திருப்பி உட்காந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க எழுதுன, படிச்ச அந்த அந்த சாப்டர்ல இருந்து கொஸ்டின் பேப்பர் கையில வச்சுக்கிட்டு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இருந்தா அத கையில வச்சுக்கிட்டு, அந்த கொஸ்டின் பேப்பர்ல நீங்க படிச்ச சாப்டர்ல எத்தன கொஸ்டின் வந்திருக்குன்னு செக் பண்ணுங்க. அனலைஸ் பண்ணுங்க. தெரிஞ்ச உங்களுக்கு கொஸ்டின் அதுல இருக்கான்னு சொல்லி பாருங்க. இந்த மாரி நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அந்த மாரி படிச்சுட்டே வந்துட்டு, கரெக்ட்டா 1 வாரம் கழிச்சு, ஒரு ஒரு டெஸ்ட் நீங்க எழுதணும். மார்க் டெஸ்ட் நீங்களே ஒண்ணு செல்ஃபா எழுதி பார்க்கணும். சரிங்களா? ஏன்னா, நீங்க ஃபுல் சாப்டர் நீங்க படிச்சு முடிக்கலையே, நாங்க எப்படி ஒரு மார்க் டெஸ்ட் எழுதி பார்க்கறது? அதெல்லாம் நீங்க யோசிக்க தேவையில்ல. நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ, உங்களுக்கு தெரிஞ்ச கேள்வி எவ்வளோ இருக்கோ, அந்த கேள்விக்குரிய ஆன்ஸர எழுதி பார்க்கணும். ஸோ இந்த மாரி பிராக்டிஸ் நீங்க பண்ணிட்டே வந்தீங்கன்னா தான், உங்களால கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ ரிமைண்ட் பண்ணிக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர் படிக்கிறீங்க, காலைல இத்தனை மணிக்கு எழுந்திரிச்சு இத்தனை மணிக்கு படுக்கணும். இதற்குள்ள இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும்னு ஒரு டைம் டேபிள் டெரைவ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு ஈவினிங் செக் பண்ணுங்க, பழைய கொஸ்டின் பேப்பர் வச்சுட்டு. கரெக்ட்டா வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு டெஸ்ட் ஒண்ணு எழுதி பாருங்க. டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு நீங்களே கரெக்ஷனும் பண்ணிடுங்க. ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த மெத்தட ஒரு சப்ஜெக்ட்டுக்குமே ஒரு நாளுமே நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வரணும். லாஸ்ட் ஒரு 5 டேஸ் இருக்கு, லாஸ்ட் ஒரு 1 வீக் உங்களுக்கு டைம் இருக்குன்னு சொன்னா, இந்த லாஸ்ட் 1 வீக்ல கம்பல்சரி ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க் டெஸ்ட் தான். முக்கியமா டெஸ்ட் எழுதுற டைம் மதியம் 2 மணிலேருந்து தான் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். நமக்கு எக்ஸாம்ல எந்த டைம்ல ஆரம்பிக்கிறாங்களோ அதே டைம்ல நீங்க ஆரம்பிச்சு கம்ப்ளீட் பண்ண பாருங்க. அப்பதான் அந்த டைம் மேனேஜ்மெண்ட்ன்றது உங்களால கம்ப்ளீட் பண்ண முடியும். இந்த வகையை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னு சொன்னாவே ஈஸியா உங்களால 600க்கு மேல எடுக்க முடியும். ஆனா கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். சும்மா ஒரு நாளைக்கு செஞ்சுட்டு அடுத்த நாள் நீங்க விட்டுட்டீங்கன்னு சொன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. உங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ், உங்களுடைய அதர் ஆக்டிவிட்டீஸ் இது எல்லாமே தள்ளி போடணும். தள்ளி போட்டுட்டு அடுத்து வரப்போற 90 நாட்களுக்கு முழுசா நீங்க படிக்கிறதுன்னு மட்டும் செஞ்சீங்கன்னாவே போதும். உங்களால ஈஸியா மதிப்பெண் எடுக்க முடியும். அதுலயும் முக்கியமா உங்களுக்கு பயாலஜில நீங்க அதிக மதிப்பெண் கிடைக்கும். நமக்கு அதிக மதிப்பெண் இருக்கு பயாலஜில. அப்ப பயாலஜில குறைஞ்சது நீங்க ஒரு 300, 330, 340 லெவல்ல நீங்க கிராஸ் பண்ணணும். அப்படி கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா, மீதி இருக்கிற அதர் 2 சப்ஜெக்ட்ல ஒரு 130, 180, 180க்கு உங்களால ஒரு 130, 140 அந்த ரேஞ்சுக்குலாம் கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஈஸியா 600 வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப அதிக ஸ்கோர் பண்றதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ற சாப்டர் அப்படின்னு பார்க்கும்போது, ஹெல்ப் பண்ற சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது பயாலஜி. ஸோ பயாலஜில மினிமம் யூ ஹேவ் டு ஸ்கோர் 350, 340, 350 அந்த ரேஞ்சுக்கு நீங்க மார்க் கண்டிப்பா எடுத்தாகணும் பயாலஜில. மீதி இருக்கிற சப்ஜெக்டை கொஞ்சம் குறைஞ்சாலும் இது மேனேஜபிளா உங்களுக்கு இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.